ஹலோ வணக்கமுங்க. இன்னைக்கு என்ன எங்கள் வீட்டில் சாறு சோறுன்னு பார்த்துடலாங்களா? எங்கள் வீட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்தாச்சு. எல்லாமே காலையிலேயே செஞ்சாச்சுங்க. சாதம் வடித்தாச்சு. வெறும் இது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியலுங்க. பாசிப்பருப்பு போட்டு பீன்ஸ் பொரியல் செமையாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உசிலி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உசிலி கிடையாது. பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு செஞ்சுருக்கேங்க. பீன்ஸ் பொரியல் மாதிரியே தெரியாது. ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் செமையாக இருக்குது பாருங்கள். அட்டகாசமான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபனும் செஞ்சாச்சுங்க. தோசை தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கார்ன் வேக வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருக்கேங்க. அதுதான் சாப்பிட்றதுக்காக இடையில சாப்பிட்லான்ட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இது எல்லாமே காலையிலேயே செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா டிஃபனுக்கு தோசை சட்னி அம்பிட்டு தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். இன்றைக்கி அமாவாசை எல்லார் வீட்லேயும் ஜம்முன்னு வடை பாயசத்தோடு செஞ்சுருக்கீங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோதான். கோயிலுக்கு கிளம்பி அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி சூப்பரான சமையல் முடிச்சாச்சு. இன்றைக்கி குழுந்த மாரியம்மன் கோயிலில் போய்ட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு வர வேண்டிய வேலை தான். அம்பிட்டு தாங்க.